என் முன்னாடி வெறும் 10 ரூபாய் காயின் வச்சிருக்கேன். அண்ட் நான் ஒரு சார்ட்டை ரெண்டா மடிச்சு 2 சைடையும் லெஃப்ட் அண்ட் ரைட்னு நேம் கொடுத்து 1ல இருந்து 10 வரைக்கும் கட்டம் போட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1னா 1 கட்டம், 2னா 2 கட்டம், இந்த மாதிரி 10 வரைக்கும் 2 சைடும் கட்டம் போட்டு எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்ல ஒரு சைடு ஒரு கட்டம் ரைட்னா பக்கத்துல இருக்க அதே கட்டம் ஃபேக். இதுல எந்த கட்டம் சரி தப்புன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நான் ஒரு ப்ளூ பிரிண்டா ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளூ பிரிண்டை என் ஃப்ரெண்டுக்கு காட்டாம இந்த கேமுக்கு 55 காயின் தான் தேவை. அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அவனுக்கு மொத்தம் 2 சான்ஸ், 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு சான்ஸ், 6ல இருந்து 10 வரைக்கும் செகண்ட் சான்ஸ். இப்போ ரெடி ஸ்டார்ட். இந்த கேம்ல 1ல இருந்து 10 கட்ட வரைக்கும் காயினை வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால 5 பாக்ஸை ஃபில் பண்ணணும். இந்த கேம் ஸ்கில்ல பேஸ் பண்ணி நடக்கிற கேம் இல்ல, லக்க பேஸ் பண்ணி நடக்கிற கேம். என் ஃப்ரெண்டுக்கு எந்த சைடு சரி தப்புன்னு தெரியாமலே காயினை வச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 5 கட்டத்தை செலக்ட் பண்ணி காயினை வச்சிருக்கான். இந்தந்த கட்டத்துல தான் காயினை வச்சிருக்கான். கைஸ் இருங்க, ஃபர்ஸ்ட் 5 கட்டத்தை 2 பக்கமும் கலர் பண்ணிடலாம். கலர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் பாக்ஸ்ல மட்டும் தான் கரெக்டா வச்சிருக்கான். சோ சேட். இது செகண்ட் சான்ஸ். அகைன் ஸ்டார்ட். செகண்ட் சான்ஸ் ஆரம்பிக்கும் போதே போன ரவுண்ட்ல விட்டதை புடிச்சு காமிக்கிறோம் பாருன்னு சொல்லிக்கிட்டே காயினை வச்சிட்டு இருக்கான். இந்த ரவுண்ட்ல அட்லீஸ்ட் 3 பாக்ஸ்ல கரெக்டா வச்சாதான் அமௌண்ட் டீசென்டா இருக்கும். பாப்போம் என்னத்தை தான் பண்ணி வைக்கிறான்னு. எல்லா காயினையும் வச்சு முடிச்சிட்டான். இதையும் கலர் பண்ணிட்டு பார்க்கலாமா? செகண்ட் ரவுண்ட்ல 7th பாக்ஸ் அண்ட் 8th பாக்ஸ் மட்டும் தான் கரெக்டா வச்சிருக்கான். ஓவரால் கேம்ல 2, 7 அண்ட் 8th பாக்ஸ்ல மட்டும் தான் காயினை கரெக்டா வச்சிருக்கான். இது எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்ததுல 170 ரூபாய் வின் பண்ணிருக்கான். வின் பண்ண அமௌண்ட்டை கேஷ் அவன் கிட்ட கொடுத்துட்டேன்.